ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காடு மண்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழியாக நம்ம வீட்டோட கிணத்துக்கு போக போகிறோம். இது வந்து ஒரு வழி, ஒரு நடைபாதையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காடு மண்டிருச்சு. அந்த காட்டு வழியாக நம்ம ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வழியில் பூந்து தான் நம்ம வந்து அங்கிட்டு போக போகிறோம். பாருங்க, நம்மளால் போகவே முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வழியில் நடந்து போகிறதுக்கே. ஏன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து முள் செடியாக இருக்குது. அந்த முள் வேற குத்துனா ரொம்ப வலிக்கும். அதுவும் அந்த காஞ்ச முள் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமாக வலிக்கும். நம்ம கேமராமேனும் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு பின்னாடி. பார்த்தீங்களா, இங்கே இதை தாண்டி போகிறதே பெரும் பாடாக தான் இருக்குது. ஃபுல்லாக முள்ளு செடிகளாக இருக்குது. வாங்க கேமராமேன் வாங்க, அப்புறம் நம்மளும் போகிறோம் அவர் கூடயே. முன்னாடி போயிட்டோம். இப்போ வந்து ஒரு ஒரு பசுமையான ஒரு ஏரியா, அதாவது சதுப்பு நில பகுதி மாதிரி இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். ஒரு வயல் ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வயலில் தான் நம்ம கிணறு இருக்குது. இங்கே பாருங்கள், கிட்ட வந்துட்டோம். இது ஃபுல்லாக நம்ம பாக்கு தோட்டம், அதாவது நம்ம தோட்டம் இல்லை, அங்கிட்டு வந்து வேறு ஒருத்தவங்களோட தோட்டம். இங்கே தான் நம்மளோட கிணறு இருக்குது. இதான் அந்த கிணறு. பார்த்தீங்களா, இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா எப்பயுமே தண்ணி இருக்கும், வற்றவே வற்றாது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி பாருங்கள், இங்கே நிறைஞ்சு போகிற அளவுக்கு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, மேல் பரப்பு வர தண்ணி இருக்குது. எப்பயும் இதில் நிறைஞ்சு போய்கிட்டு இருக்கும். ஆனால் வந்து தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருக்குது, மழை பெய்தனால கொஞ்சம் தண்ணி கலங்கலாக இருக்குது. மற்றபடி இது ஒரு சுத்தமான தண்ணி. ஏன்னா வயலில் இருக்கிறதுனால நல்ல தண்ணி. சில லைட்டாக வந்து கலங்கி இருக்குது. இப்போ மழை, அதாவது இன்று வந்து மழை பெஞ்சிச்சு, அதனால கலங்கியிருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி நிறைஞ்சி போய்கிட்டு இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா, இதுக்குள்ளே ஒரு மோட்ரு இருக்குது, அதாவது நீர்மூழ்கி மோட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து போட்டு வச்சுருக்கோம். அது லைட்டாக அடைச்சிருக்கா இல்லை பைப் உடஞ்சிருக்கா, என்ன ரீசன்னே தெரியலை. இப்போ வந்து நம்ம வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி இதுக்குள்ளே இறக்க போகிறோம். அதுக்காகத்தான் நம்ம வந்து இப்போ கீழே வந்திருக்கோம், அதாவது இந்த கிணத்துக்கு வந்திருக்கோம். நம்மளோட அண்ணாங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த இப்போ மோட்டரை வந்து மேலே இழுக்க போகிறாங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மோட்ரு வந்து பயங்கர வெயிட்டாக இருக்கும். நாங்கள் வாங்கினப்பயே தூக்க முடியாமல் தான் தூக்கிட்டு வந்தோம். இது வந்து அந்த போர் கிணறுலலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மோட்டரை தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது பரவாயில்ல. ஆனால் இந்த கிணத்துலையும் இந்த மோட்ரு வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. நமக்கு நல்ல ஸ்பீடாகவே தண்ணி வரும். ஏன் ஸ்பீடாக இப்போ தண்ணி வரலை அப்படின்னு பார்க்குறதுக்காகத்தான் நம்ம வந்து இதை வந்து தூக்கி க்ளீன் பண்ணலான்ட்டு எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டமாக இருக்குது இந்த மோட்ரு. அண்ணா இப்போ வந்து க்ளீன் பண்ண தொடங்கிட்டாரு. இப்போ இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி அதே மாதிரி இருந்தது போல் உள்ளார இறக்க போகிறோம். இதில் எதுவும் ஓசுதுக உடஞ்சிதுக்கா இல்லை வந்து அறுபட்டு இருந்தால் அதெல்லாம் திருப்பிக்கும் ஒட்டி அதே மாதிரி இந்த கிணத்துக்குள்ளே இறக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி தண்ணி வருதுன்னு பார்ப்போம். அப்படி தண்ணி இதுக்கு மேலேயும் கம்மியாக வந்துச்சுன்னா தண்ணி போகிற வழியில் ஓஸ் எங்கேயாச்சும் உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம இனி வந்து கழட்டி அதெல்லாம் ஒட்டி திருப்பிக்கும் போடணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு போங்க ப்ளீஸ்.